வணக்கம். வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஆகஸ்ட் 28 தொடங்கிய போர் 10வது நாளாக தொடரும் நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையில் உள்ள அகதிகள் முகாம்களின் உள்கட்டமைப்புக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது என்று பாலஸ்தீனிய அதிகாரிகள் அரபு ஊடகம் அரபி போஸ்டிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவித்த போது மேற்கு கரையில் உள்ள சுற்றுப்புறங்களை புல்டோஸ்களை வைத்து இடித்து அவற்றை வாழ தகுதியற்றதாக மாற்றியுள்ளார்கள். பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதே இஸ்ரேலிய ராணுவத்தின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டனர். இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை மேற்கு கரையின் நகரங்கள் மற்றும் முகாம்களை குறிவைத்து நடத்தப்படுகிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் இஸ்ரேலிய ராணுவம் அங்கு குடியிருப்பாளர்கள் மத்தியில் மறைந்துள்ள பாலஸ்தீனிய இயக்கத்தினரை நாம் குறிவைக்கிறோம் என்கிறது. மேற்கு கரையில் குறிப்பாக வடக்கில் அமைந்துள்ள நகரங்களிலேயே அதிக தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. கடந்த 10 நாட்களில் இஸ்ரேலிய புல்டோசர்கள் தொடர்ந்து ஜெனின் அகதிகள் முகாம்களில் உள்ள உள்கட்டமைப்பை அழித்து தரைமட்டமாக்கி சமன் செய்தன. குறிப்பாக ஜெனின் அகதிகள் முகாமின் கிழக்கு பகுதி மற்றும் துல்கர்மின் நூர்ஷம்ஸ் முகாம் மற்றும் துபாஸின் தெற்கே உள்ள அல்ஃபரா முகாம் ஆகியவை இடிபாடுகளாக காணப்படுகின்றன. இன்று அதிகாலையில் இஸ்ரேலிய ராணுவம் துல்கர்ம் மற்றும் ஜெனின் நகரங்களில் இருந்தும் அவற்றின் முகாம்களில் இருந்தும் வெளியேறியது. இரு நகரங்களிலும் சந்தைகள், சுகாதார வசதிகள், தெருக்கள் ஆகியவை புல்டோசர்களால் இடிக்கப்பட்டுள்ளன. வீடுகள் மற்றும் மசூதிகள் வெடிகுண்டுகளால் தகர்க்கப்பட்டுள்ளன என்றும் பாலஸ்தீனிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். கடந்த 10 நாட்கள் நீடித்த ராணுவ நடவடிக்கையில் ஜெனின் நகரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் சுமார் 25 கிலோமீட்டர்கள் நீளமான தெருக்களை இஸ்ரேலிய படைகள் அளித்ததாக பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு அறிவித்தது. அதே நேரத்தில் ஆர்வலர்கள் மற்றும் பாலஸ்தீனிய தளங்கள் ஜெனின் நகரம் மற்றும் அதன் அகதிகள் முகாம்களில் ஏற்பட்டுள்ள பரவலான அழிவு காட்சிகளை வெளியிட்டன. நீர் மற்றும் மின்சார விநியோகம் மற்றும் கழிவுநீர் நெட்வொர்க்குகள் உட்பட தெருக்களில் உள்ள உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் பாலஸ்தீன குடிமை தற்காப்பு இயக்கங்கள் கூட்டாளர் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் அளிக்கப்பட்ட நகரங்களில் மறுவாழ்வு பணிகளை தொடங்கினார்கள் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. கூட்டாளர் நிறுவனங்கள் எவை என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அவர் மேலும் கூறிய போது, ஜெனின் நகரம் மற்றும் அதன் முகாமுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை தற்போது மதிப்பிடுவது கடினம். வீடுகள், கடைகள் மற்றும் தெருக்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதால் இதற்கு மேலும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. பாலஸ்தீனிய தளங்கள் வெளியிட்ட காணொளிகளில் ஜெனின் நகரின் மக்யூப் தெருவில் ஏற்பட்ட பேரழிவு தெரிகிறது. அந்த தெருவில் உள்ள வீடுகள், சினிமா, ரவுண்டானா மற்றும் பல கடைகள் புல்டோசர்களால் இடிக்கப்பட்டுள்ளன. ஜெனின், துல்கர்ம், துபாஸ் மற்றும் அல்ஃபரா அகதிகள் முகாமில் நடந்த ராணுவ நடவடிக்கையில் 36 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 150 பேர் காயமடைந்தனர் என்று பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 முதல் காசா மீதான அதன் போருக்கு இணையாக இஸ்ரேலிய ராணுவம் அதன் நடவடிக்கைகளை மேற்கு கரையில் விரிவுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீனிய அமைப்புகளின் கூற்றுப்படி அக்டோபர் 7 முதல் மேற்கு கரையில் 691 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர், 5700 பேர் காயமடைந்தனர் மற்றும் 10,400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நதாஃப் ஷொஷானி கூறுகையில், தீவிரவாதிகளின் அடையாளம் காணப்பட்ட 9 நபர்கள் கொல்லப்பட்டனர். மேற்கு கரையில் நடந்த சோதனைகளை தொடர்ந்து சந்தேகத்துக்குரிய 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டதாக ஷொஷானி கூறினார். இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுப்பதற்கான பெரிய அளவிலான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சமீபத்திய நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய துருப்புக்கள் இன்று காலை துல்கரை முகாமில் இருந்தும் அல்ஃபரா பகுதியில் இருந்தும் வெளியேறிய போதிலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகள் மேற்கு கரையில் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை நோக்கங்களை அடைவதற்காக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தொடர்ந்தும் மேற்கு கரையில் செயல்பட்டு வரும் என்று இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேற்கு கரையில் குடியேற்ற எதிர்ப்பு ஆணையத்தின் தலைவர் முயத் ஷஃபான் அரபி போஸ்டுக்கு அளித்த பேட்டியில் மேற்கு கரையில் சொத்துக்கள் அளிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்விடம் அமைக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். வடக்கு மேற்கு கரையில் 5 குடியேற்றங்களை மீண்டும் நிறுவுதல் மற்றும் ஜபல் ஹபீபில் குடியேற்ற புறக்காவல் நிலையத்தை நிறுவுதல் பற்றிய அறிவிப்பும் அவரால் வெளியிடப்பட்டது. இது நப்லஸிற்கு தெற்கே உள்ள பீட்டா நகரத்தில் அமையும் என்றார் அவர். பாலஸ்தீனிய மேற்கு கரை முகாம்களில் இருந்தோ அல்லது மேற்கு கரையின் 60% பரப்பளவை கொண்ட பகுதியான சி பகுதியில் இருந்தோ வெளியேறுமாறு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் குடியேறியவர்களுக்கான தீர்வு திட்டமாக இது கருதப்படுகிறது என்பது அவரது கூற்று.